பயத்தினால உண்டாகும் கீழ்ப்படிதல் எப்படின்னா, இப்போ ஒரு ஹிட்லர் இருக்கான், நம்ம தேசத்துல ஒரு ஹிட்லர் ஆளுகை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆளுகை செய்தான்னா அவன் போடுற கட்டளைக்கெல்லாம் பயந்து நம்ம என்ன செய்வோம், செஞ்சிருவோம். ஏன்னா நமக்கு என்ன பயம் வரும்னா, ஐயோ செய்யலன்னா நம்மளை கொன்றுவான் அப்படின்ற பயத்தினால செய்யறது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்? அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனா அதே நேரத்துல பயபக்தினால நான் செய்யறேன்னா அதற்கு காரணம் என்னன்னா, ஐ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் த பர்சன் தட் ஐ அம் ஒபேயிங். இட் இஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப் ஒபீடியன்ஸ். இது உறவினாலே உண்டாகும் ஒரு கீழ்ப்படிதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே உறவு இருந்தால் கீழ்ப்படிதல் எளிதா இருக்கும். உறவு இல்லை என்று சொன்னால் தான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் நாம் தடுமாறுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உறவிலே நாம் யாரோடு உறவு கொண்டிருக்கிறோமோ அவரை நன்றாக அறிந்திருந்தால் அதனாலே வரக்கூடிய கீழ்ப்படிதல் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஆனால் பயத்தினாலே உண்டாகும் கீழ்ப்படிதல் நிச்சயமாகவே எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு கொண்டு வராது. சரி, இன்றைக்கும் இந்த கீழ்ப்படிதலினாலே உண்டாகும் விளைவுகள் அல்லது ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேச போறேன். ஆனா மறுபடியும் நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் என்பதினாலே நமக்கு உலக வாழ்க்கையில உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசவில்லை. I am not speaking about the blessings that obedience brings in our temporal life. தற்காலத்து உலகத்துல எனக்கு கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசல. நாம் பேச போகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருந்தால் நித்தியத்துல என்னை கொண்டு சேர்க்கும் விதமாக இது என்னத்தை எனக்காக செய்யும். ஏன் கீழ்ப்படிதல்ல நிலைத்திருக்க வேண்டும்? அதனாலே உண்டாகிறது என்ன? முதலாவது, கீழ்ப்படிதல்ல நிலைத்திருந்தால் தேவன் நமக்கு நண்பனாக இருப்பார், நமக்கு சிநேகிதனாக இருப்பார், நம்முடைய பட்சத்திலே நிற்கிறவராயிருப்பார். God becomes our ally. நம்முடைய நண்பனாக மாறி விடுகிறார். நம் பட்சத்திலே நிற்கும் உறுதுணையான ஒரு நல்ல ஒரு பலமாக அவர் மாறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஓகே, இங்கே சொல்லுகிறது, என் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன். Obedience puts us on the winning side. நல்லா கவனிங்க, தேவன் ஒருவர் தான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவர். பிசாசு ஏதேன் தோட்டத்துல அவருடைய திட்டத்தை முறியெடுத்திருக்கலாம். கல்வாரி சிலுவையில கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை அறையும் போது அவன் யோசித்தான், முடிஞ்சிச்சியா இவன் கதை, முடிச்சுட்டான் இந்த ஆளுடைய கதை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனா contrary to his expectation, that was the start of the greatest victory humanity has ever seen. மனுக்குலம் கண்டிருக்கும் மிக பெரிய வெற்றியின் ஆரம்பம் கல்வாரி சிலுவையில தான் உண்டானது. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல வெற்றியும் இருக்கிறது. இப்போ என் பட்சத்துல தேவன் இருந்தாரானால் தேவனோடு நான் ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாய் நின்று இன்னொரு பக்கம் உலகம் முழுவதும் நின்றாலும் I am on the winning side. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, என் வாக்கை நன்றாய் கேட்டு, என் வார்த்தையை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாகில் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாய் இருப்பேன், உன் எதிரிக்கு எதிரியா இருப்பேன், உன் பட்சத்துல நான் நிற்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், ஆனால் தேவன் உங்கள் பட்சத்திலே உங்கள் சத்ருக்களுக்கு எதிர்த்து நிற்பார். ஆனா அதே கீழ்ப்படியாம போயிட்டா யோசித்து பாருங்க, கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நல்லா கவனித்து என்னோடு கூட இந்த வசனத்தை வாசிங்க. இந்த செய்தி மிக முக்கியமானது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல்ல நிலைத்திருந்தால் தான் முடிவில் நாம் சுதந்திரத்தை பெற முடியும். வாசிக்கலாம், ஏசாயா 42:24.
யாக்கோபை சூறையிட்டு ஆ. இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? ம். அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த இடத்துல யாரை குறித்து சொல்லுகிறது? யாக்கோபு, இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு இஸ்ரவேல் என்றால் ஒருத்தர் தான். இஸ்ரவேல் தேசத்தை அவர் சொல்றாருனாலும் அது எந்த அளவுக்கு அதை அப்படி சொல்ல முடியும் அப்படின்றது தெரியல. ஆனா இட் ஹாஸ் அ ஸ்பிரிச்சுவல் மீனிங். நல்லா கவனிங்க. யாக்கோபு என்பது ஏசா யாக்கோபு. ஏசா மூத்தவன், சேஷ்ட புத்திரபாகத்திற்கு உரியவனாய் பிறந்தவன். யாக்கோபு இளையவன். வேதம் சொல்லுது, நல்வினை தீவினை அறியும் முன்னே தேவன் என்ன சொன்னாராம்? யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்போ நல்லா கவனிங்க, அவன் பிறக்கும் முன்னே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் சொல்றாரு, இவனை நான் நேசிச்சேன், ஐ லவ்ட் ஹிம். ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எங்க இருந்து ஆண்டவர் அவனை பின்தொடர்ந்து வந்தார் என்று யோசித்து பாருங்க. அடுத்தது இஸ்ரவேல் என்று சொன்னால் அந்த எத்தனாக கேரக்டர் இருந்த யாக்கோபு தான். ஆனா அவனை ஆண்டவர் உடன்படிக்கையின் மனுஷனாய் மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த பேர் தான் அவனுக்கு விளங்கிற்று என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வாட் டஸ் திஸ் மீன்? ஒன்னு, தேவன் நேசிக்கிறவர்கள். ரெண்டாவது, தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஆனா அவங்கள குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபை சூறையிடவும் இஸ்ரவேலை கொள்ளையிடவும் ஒப்பு கொடுத்தவர் யார்? என்ன பதில்? யார் ஒப்பு கொடுத்தா? மனுஷர் ஒப்பு கொடுக்கல, கர்த்தரே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அந்த ஃப்ரேஸை பாருங்க. அவர்கள் பாவம் செய்து விரோதித்து அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமல் அவர் வேதத்திற்கு செவி கொடாமல் போனார்கள். கட்டளை எங்கே பிறந்தாலும் அங்கே செவி கொடுத்தல் அவசியம். பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் தான் போயிருச்சே, இப்ப என்னத்துக்கு செவி கொடுக்க சொல்றீங்க எங்களை அப்படின்னா, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பல கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். There are many commandments in the New Testament. The principles of God are the same. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் போயிருக்கலாம், ஆனா தேவன் அதிலே என்ன ஆவியோடு கூட பேசினாரோ, என்ன நன்மைகளை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விரும்பினாரோ அது இன்று வரையிலும் மாறவில்லை பிரியமானவர்களே. எனவே நாம் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால், அவருக்கு கீழ்ப்படிதலிலே நடந்தால் எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அந்த கீழ்ப்படிதல் தேவனை என் பட்சத்திலே நிற்க செய்கிறது. ஆனா நான் கீழ்ப்படியாம என் மன விருப்பத்தின்படி, இன்றைக்கு மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி அநேகர் பல காரியங்களை செய்யறாங்க. செஞ்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னார், எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய பேரை எடுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதா? உன் தேவனாகிய கர்த்தருடைய பேரை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அது பழைய ஏற்பாட்டு கட்டளையா இருந்தாலும் அந்த கட்டளையை நம்ம நீதியை பெறுவதற்கு பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த கட்டளை எப்பொழுதும் கோட்பாடு மாறாம இருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வீணா தேவனுடைய பேரை என் மனதும் மாம்சமும் விரும்புகிற காரியத்துல நான் நடை போடுவதற்கு நானாக இழுத்து வைத்து கொள்ளக்கூடாது. We must remember that God is a God who zealously guards his name. அவர் தன்னுடைய பேராலே செய்யப்படும் எந்த காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து, அவர் சொல்லாததை நான் அவர் பேரால செஞ்சேன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு கல்லெறிஞ்சு கொல்லணும்னு. இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிறோம், யாரும் நம்மளை கல்லெறியறது இல்லை. ஆனா மறந்து போயிடாதீங்க, முடிவில் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கத்தான் போகிறது. கீழ்ப்படிதல்ல நிலைத்து நடக்கிறோமா, இல்லை நம்ம சுய இஷ்டத்தின்படி நடக்கிறோமா? அவர் கொடுத்த அந்த நீதிக்கு ஏற்ப நான் கீழ்ப்படிதல்ல நடக்கிறேனா? நித்திய ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக நான் கீழ்ப்படிதல்ல நடக்கிறேனா? இன்றைக்கு இட் இஸ் டைம் டு ஸ்டாப் அண்ட் டு திங்க் அபவுட் அவர் வேஸ்.
நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்பதற்கு காலம் ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம கீழ்ப்படிதலிலே நடக்கும் பொழுது எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? ரோமர் 8:37 ரொம்ப அழகா சொல்லுது, வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா நாங்க இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்னா என்னங்க? அதாவது என்கிட்ட இருந்து திருடனது மட்டுமல்ல, அவன் திருடனதை விட அதிகமானதை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவன் என்னை விட்டு திருடினதை மட்டும் எனக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல, அவன் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சு ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துடுறாரு. நல்லா கவனிங்க. I'll give you one example. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதாமின் இடத்தில் பிசாசு வஞ்சித்து அதிகாரத்தை பறித்து கொண்டான். அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். பட் இதை நான் ஷார்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். அதிகாரத்தை பறித்து கொண்டான். ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்லியிருந்தார், பூமியின் தளத்துல உனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஆளுகை செய் என்று சொல்லியிருந்தார். அந்த அதிகாரத்தை சாத்தான் பறித்து கொண்டான். ஆனால் கிறிஸ்து இயேசு திரும்ப கொடுக்கும் போது தமக்கு கீழ்ப்படிந்து நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார்னா, வெறும் பூமியில இழந்த அதிகாரம் மட்டுமில்ல, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரம். நான் அடிக்கடி சொல்வது அதுதான். வானத்துலன்னு சொல்லும்போது பரலோகத்துல நமக்கு அதிகாரம் தேவையில்ல, அங்க எல்லாம் ஒழுங்கா நடக்குது. ஆனா அந்த பரலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆம் வானத்துல இருக்கிற பிசாசனுடைய ராஜ்யத்தின் மேலையும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, அதுதான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அவன் பறித்ததை மட்டுமில்ல, அதை விட அதிகமானதை அவனிடத்திலிருந்து உரிந்தெடுப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். எப்பொழுது நாம் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். இதுவும் நித்தியத்தோடு தொடர்பு உடைய ஒரு காரியம். கீழ்ப்படிதல் நமக்காக என்ன செய்யும்? யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நல்லா கவனிங்க, இது நீங்க கொஞ்சம் என்னோட கூட நீங்க ஃப்ளோ பண்ணணும். ஏன்னா நான் எதிர்மறையான ஒரு வசனத்திலிருந்து ஒரு முன்னேற்றத்திற்குரிய சத்தியத்தை எடுத்து நான் சொல்ல போறேன். சோ இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. யோசுவா 5:6. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். ஓகே, கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்ட சுதந்திரம், தேவன் அவர்களுக்கு ஆணையினாலே கொடுத்த சுதந்திரம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த யுத்த புருஷரெல்லாம் மாழும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் மறுபடியும் ஆணையிட்டார். இது எப்படிங்க? தேவன் மாத்திட்டாரே, பொய் சொல்லிட்டாரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னாகமம் 23:19, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. My God is not a man to lie. அவர் சொன்னால் சொன்னதை செய்வார். ஆனா இங்க எந்த சந்ததியை வா நான் உன்னைய பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் வெளியில கொண்டு வந்தாரோ, அந்த சந்ததி உள்ளே பிரவேசிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் தேவன் அல்ல, அதற்கு காரணம் அந்த சந்ததியினுடைய கீழ்ப்படியாமை. மிக தெளிவாக வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே, தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடாததினாலே கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. சரி, இது எதிர்மறையான வசனம். ஆனா இது அப்படியே நீங்க முன்னேற்றத்திற்குரிய ஒரு காரியமா மாற்றி பாருங்க. கீழ்ப்படியாததுனால அந்த சந்ததி பிரவேசிக்கல. ஒருவேளை அவர்கள் வனாந்திரத்துல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருந்திருந்தால் அந்த வெளியில புறப்பட்ட சந்ததியே அந்த கானானை சுதந்திரித்தது மட்டுமல்ல, அதில் நிலைநிறுத்தப்பட்டும் இருந்திருப்பார்கள். கர்த்தருடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்ட சந்ததி, வனாந்திரத்தில் அவர் போஷித்ததை நடத்தினதை கண்ட சந்ததி, அந்த சந்ததி
அந்த தேசத்தை சுதந்திரித்திருந்தால் அதிக விசுவாசத்தோடு கூட சுதந்திரித்திருக்கலாம். ஆனா கீழ்ப்படியாமை சுதந்திரத்தை இழக்க செய்தது. கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் நடந்தால் சுதந்திரத்தை சுதந்திரிப்பது மட்டுமல்ல, அதுல நாம் நிலை பெற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருபோதும் தான் கொடுத்த வாக்கு தத்தத்திலிருந்து பின் திரும்புகிறவர் அல்ல. He is waiting for us to come and inherit the promises. ஆனா கீழ்ப்படியாம ஒருவனுக்குள் இருக்கும் வரைக்கும் தேவன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை, நித்திய ரட்சிப்பை, நித்திய சுதந்திரத்தை அடைய முடியாது. அவன் தடை பண்ணப்பட்டிருக்கிறான், தேவன் அவனை தடை செய்யவில்லை. It is not God who stops him from receiving. It is his own character of disobedience that stops him from receiving the inheritance. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது? கீழ்ப்படிதல் அதிகாரத்தை கட்டவிழ்க்கிறது. கீழ்ப்படிதல் எப்படி அதிகாரத்தை கட்டவிழ்க்கிறது? கீழ்ப்படுகிறவர்கள் ஏன் அந்த அதிகாரத்தை பெறுகிறார்கள்? நல்லா கவனிங்க. ஆதாம் ஆளுகை செய்யும்படியாகவும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாகவும் தான் தேவன் அவனை ஒரு ரூலரா படைத்தார். சிருஷ்டிப்பு அனைத்தையும் படைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு ராஜாவாய், ஒரு மகுடத்தை போல மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஓகே, இங்கே நாம் பார்க்கிறோம், man was created to have dominion over everything. சகலவற்றின் மேலும் ஆளுகை செய்வதற்கு தேவன் மனிதனை சிருஷ்டித்திருந்தார். ஆனால் அவர் ஆளுகை செய்வதற்கு சிருஷ்டித்தாலும், ஆளுகை மனிதனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும், it was subject to one condition. ஒரு முக்கியமான நிபந்தனைக்கு உட்பட்டதாய் அது இருந்தது. அந்த நிபந்தனை என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியணும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீ புசிக்க கூடியது எது, புசிக்க கூடாதது எது? நல்லா கவனிங்க. ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் புசி. ஆண்டவர் அவ்வளோ வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை ஆப்பிள் மரம் இருந்திருக்கும், ஆரஞ்சு மரம் இருந்திருக்கும், பைனாப்பிள் இருந்திருக்கும், ஜாக் ஃப்ரூட் இருந்திருக்கும், மாம்பழம் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். ஏதேன் தோட்டம் வாஸ் நாட் சப்ஜெக்ட் டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ். நம்மளை போல வேற வேற பகுதிகளில் வேற வேற கிளைமேட்ஸ் உள்ளதா இல்லை. இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன். ரொம்ப அழகான, மிக நிறைவுள்ள ஸ்தலமாக இருந்தது. யாருக்கு தெரியும், அதற்குள் இன்னும் என்னென்னவோ அற்புதமான காரியங்கள் ஆண்டவர் வச்சிருந்திருக்கலாம். நம்ம கண்கள் காணவில்லை. ஆனாலும் we know that it was a perfect place. அப்போ அந்த இடத்துல, அவ்வளவு அருமையான இடத்துல, அவ்வளோ வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் சாய்ஸஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, என்ன செய்யாதேன்னு சொல்றாரோ அதைத்தான் மனுஷன் செய்ய துணிகிறான். செய்ததுனால என்னாச்சு? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்திருந்தால் தேவன் அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் கொடுத்திருந்த அதிகாரத்தை அவன் இழந்திருக்க மாட்டான். ஆனா யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ அவனுக்கு அடிமையாக மாறிவிட்டான். யாருக்கு அவன் செவி கொடுத்தானோ அவனுடைய அதிகாரத்திற்கு மனுஷன் தான் தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டானே தவிர தேவன் மனுஷனை கீழ்ப்படுத்தவில்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாமுடைய தவறு மிகப்பெரிய தவறு. ஏன்னா சர்ப்பமானது மற்ற எல்லா விலங்குகளிலும் அது மிக தந்திரம் உள்ளதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தந்திரமான அந்த சர்ப்பத்தின் மேலும் தான் ஆதாமுக்கு அதிகாரம் இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொள், ஆனா சர்ப்பத்தை மட்டும் நீ ஆண்டு கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. அவருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரம் ஆதாமுக்கும் இருந்தது. ஆண்டவர்
பிசாச பரலோகத்திலிருந்து கீழே தள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருந்தாரானால் அதே அதிகாரத்தை ஆதாமும் பெற்றிருந்தான். அதுதான் வேதம் சொல்லுது, அந்த தோட்டத்தை காவல் பண்ணும்படியாக தேவன் அவனை உள்ளே வைத்திருந்தார். He was created to protect the garden of Eden from Satan. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இவன் என்ன பண்ணிட்டான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பதிலாக பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். இதுல இன்னொரு காரியம் நான் சொல்லிடுறேன். அவன் ஒரே வார்த்தை சொல்லிருக்கலாம், அப்பாலே போ சாத்தானே, உனக்கு நான் எதுக்கு கீழ்ப்படியணும், நான் உனக்கு மேலே அதிகாரம் பெற்றவன், நீ எனக்கு தான் கீழ்ப்பட்டு இருக்கிற, என்ன கீழ்ப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உன்னை வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தான், நான் முடிஞ்சிருக்கோம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், செவி கொடுத்தான். இப்போ தேவன் ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மனுஷன் புசிக்க கூடாது என்று வைத்திருந்தார்? இது ஒரு கேள்விதான். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம், நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்வது மனுஷனுக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏன் அதை விலக்கி வைத்திருந்தார் என்றால், தேவன் மனிதன் தன்னுடைய அளவுகோல்களினாலே தீர்மானிக்க கூடாது, தேவனுடைய அளவுகோல்களினாலே தீர்மானிக்க வேண்டும் என்று விரும்பினார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் முன்னே மனிதன் தேவனை சார்ந்திருந்தான். He had to depend on God to know what was good and what was evil. எதை எடுத்தாலும் கேட்டிருப்பான், ஆண்டவரே இது நல்லதா, இது புசிக்கலாமா, இது கெட்டதா, இதை தவிர்க்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவர்கிட்ட தான் அவன் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். God wants us to have His standards of judging, not our own standards or the standards of the world in judging things. நாம் காரியங்களை நிதானிப்பதில் தேவனுடைய நிதானிப்பை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பார்ச்சுனேட்டா மனுஷன் என்ன செஞ்சான்னா, இல்லை நானே தீர்மானிச்சுக்கிறேன், நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு சொல்லும் பொழுது அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் தீர்க்கிறபடி தீர்க்காமல் பிசாசு தீர்க்கிறபடி கற்றுக்கொண்டு அவனும் விழுந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? தேவன் ஆதாமுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் புறம்பாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மேலான அதிகாரத்தையும் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மறுபக்கத்தில் இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் உலகத்தில் வரும்பொழுது எந்த விதமான சிறப்பான அதிகாரத்தையும் பெற்று வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னமோ தலையில ஒரு ஒளிவட்டத்தோட அப்படியே எல்லாத்தையும் நடந்து போனாலே அப்படியே பிசாசெல்லாம் ஓடிரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படியா இருந்திருந்தா சின்ன வயசுல இருந்து இயேசு கிறிஸ்து 30ஆம் வயசு வரைக்கும் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும் வரைக்கும் பல அற்புதங்கள் நடந்திருக்கும். நிச்சயமா அது ஹிஸ்டரி would have recorded it if that was the case. அவர் அமைதல் உள்ளவராய்த்தான் அவர் பாட்டுக்கு இருந்தாரு. ஆனா when he came into the public ministry, there was something that was revealed from him. அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒன்றை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதுக்கப்புறம் மார்க் 1:27 வாசிக்க போறோம். முதலாவது மத்தேயு 8:27 வாசிக்கலாம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. சரி, அடுத்தது மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். He is a man with great authority. மிகுந்த அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். இன்னும் சிலுவைக்கு போகவில்லை, இன்னும் மரித்து பிசாசின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. எப்படி அதிகாரம் இருக்கு? ஒரே ஒரு காரணம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் தாமாக ஒன்றையும் செய்வதில்லை, பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே மனுஷகுமாரன் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுயமா ஒன்றும் செய்யறது இல்லைங்க. பிதாவானவர் அங்க அசைன்னு சொன்னார்னா நான் அசைறேன், பிசாசை துரத்துன்னு சொன்னார்னா துரத்துறேன், சுகமாக்குன்னு சொன்னார்னா நான் சுகமாக்குறேன், இல்லைனா நான் ஒன்றும் செய்வதில்லை. The perfect obedience of Christ was the reason for his great authority. மிகுந்த வல்லமை,
மிகுந்த அதிகாரம், கிரேட் அத்தாரிட்டி. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய குறைவற்ற கீழ்ப்படிதல். perfect obedience brought perfect authority even before he had taken all the authority from Satan. பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அதிகாரம் இருந்ததுன்னா, நம்ம அந்த அதிகாரத்தை பெற்று நடந்தோம்னா, பிசாசு எப்பொழுதெல்லாம் வந்து நம்முடைய பாதையை விட்டு அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுது எல்லாம் நாம் வெற்றி பெற்று மேலான அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் நிலை நிற்போம். முடிவில் சுதந்திரத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். பிசாசு நம்மை அந்த சுதந்திரத்திலிருந்து எப்படியாகலும் கெடுத்து போட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சுதந்திரத்தை அடையாமல் போவதில்லை. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போறேன். கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய காரியம் என்ன? எச்சரிப்பு. எல்லாத்துலயும் நல்லதே சொல்லிட்டு இருந்தா நம்ம ரொம்ப நாங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவங்க, இதெல்லாம் நாங்க சுதந்திரிக்க போறோம்னு முடிவு பண்ணிடுவோம். நான் இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் உண்டாகும் விளைவுகளை சொன்னேன். கடைசியா கீழ்ப்படியாமைக்கு உண்டாகும் ஒரு முக்கியமான விளைவை நான் சொல்லி முடிக்க போறேன். எரேமியா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். எங்கள் லட்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனோம். என்ன சொல்லுகிறது? நாங்க எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க அவருடைய சொல்ல கேளாம போனோம், அவருக்கு கீழ்ப்படியாம போனோம். என்ன நடந்தது? நாங்கள் லட்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. கீழ்ப்படியாமை அவமானத்தையும், லட்சையும் அவமானத்தையும் கொண்டு வரும். லட்சை என்று சொன்னால் ஷேம், அவமானம் என்று சொன்னாலும் ஷேம் தான். ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுது, we lie down in our shame and our confusion covers us. ஆங்கிலத்துல என்ன சொல்லுதுன்னா, குழப்பமும் அவமானமும் வரும். கீழ்ப்படியாமை இருக்கக்கூடிய இடத்துல குழப்பமும் அவமானமும் வரும். கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல தெளிவு இருக்கும். அந்த தெளிவு மகிமைக்கு நேரா நடத்தும். ஆனா கீழ்ப்படியாமை இருந்தால் நமக்கு குழப்பங்கள் தான் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும். அந்த குழப்பங்கள் அவமானத்திற்கு நேராக நம்மை நடத்தும். பிரியமானவர்களே, இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டியவர்கள் நீங்கள். நான் கீழ்ப்படிதலிலே நிலைத்திருப்பேனா, அல்லது என் சுய விருப்பத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி, சுய வாஞ்சையின்படி நான் ஓடுவேனா? நான் நினைக்கிறதை செய்வேனா, தேவன் சொல்லுகிறதை செய்வதற்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அர்ப்பணிப்பேனா? Am I ready to commit totally to obeying his voice and doing his will? பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்துல உங்கள் மனதுல ஒரு நிமிடம் இந்த கேள்வியை வைத்து சிந்தித்து பாருங்க. எங்கெல்லாம் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாம போய் என் வாழ்க்கையில குழப்பமும் அவமானமும் வந்ததுன்னு யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, குழப்பத்துக்கும் அவமானத்துக்கும் வேற காரணமே கிடையாது, கீழ்ப்படியாம ஒன்றுதான் காரணம். நீங்க உங்க வாழ்க்கையில குழப்பமும் அவமானமும் இருக்கிறதா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுங்க. அந்த குழப்பத்தையும் அவமானத்தையும் தெளிவாக மகிமையாக மாற்றுவதற்கு அவர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, கீழ்ப்படியாம என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. அந்த தகப்பனை போல ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கி போக உதவி செய்யும் கேட்டவரை போல இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, கீழ்ப்படிய ஆசைத்தாம்பா, ஆனா கீழ்ப்படியாமை தான் அநேக நேரத்துல என் வாழ்க்கையில நிரம்பி இருக்கிறது. அந்த கீழ்ப்படியாமையை எடுத்து போடுங்க. கீழ்ப்படியும் கிருபையை தாங்க. உம்மை அறிந்து கொள்ளும் கிருபையை தாங்க. உம்மை அறிந்திருப்பதினாலே உமக்கு விட்டு கொடுத்து உமக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஸ்தலத்துல என்ன கொண்டு வந்து நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே என் வாழ்க்கையை மறு அர்ப்பணிப்பு செய்கிறேன். I recommit my life to you, Father. I recommit to obeying you and to obeying your word, to obeying your voice, Lord. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என்னை அருமையாய் நடத்துகிறவரே, என்னை நேசித்து தெரிந்தெடுத்தவரே, முன் குறித்தவரே,
உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் அப்பா உம்முடைய கண்கள் ஆண்டவரே இன்றைக்கு நோக்கமாய் இருப்பதாக. ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனால் நாங்கள் பலன் உள்ளவர்களாய் மாற அப்பா நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, help us to know you, Lord, to know who you are and to obey you in everything we do, Father. அந்த கீழ்ப்படிதலை நிலைத்திருப்பது எங்களை நித்திய சுதந்திரத்திற்கு நடத்தும் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.